அஜித் அவர்கள் இப்ப இந்த கரூர் சம்பவத்தை பத்தி ஒரு ஓப்பன் டாக் கொண்டு கொடுத்திருக்கிறாரு. அதாவது வெளிநாட்டு ஊடகம், ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு ஒரு நேர்காணல் ஒன்றுல ஒரு இன்டர்வியூ ஒன்றுல கொடுத்திருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு தனிப்பட்ட முறையில யாருமே காரணம் அப்படி என்று எடுக்கக்கூடாதாம். என்ற எல்லாரும் தான் காரணம். முக்கியமா இந்த ஊடகங்களுக்கு இந்த கரூர் சம்பவத்துல பங்களிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த கிரிக்கெட் விளையாடுற அந்த டைம்ல கூட நிறைய கிரவுட் சேருது, நிறைய கூட்டங்கள் கூடுது, நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனா இப்படியான உயிரிழப்புகள் எதுவுமே வந்ததாக ரெக்கார்டுல இல்லை. ஆனா சினிமாக்காரர்கள் மட்டும் இப்படி கூடும் பொழுது அந்த டைம்ல மட்டும் இப்படியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு நடிகர்களுமே மக்களோட அன்பை சம்பாதிக்கிறதுக்காக தான் இவ்வளவு உழைப்ப போடுறாங்க. இப்படி உழைப்ப போட்டு நாங்க அப்படி கொடுக்கும் பொழுது நீங்க அந்த அன்பை நீங்க காட்டுறீங்க. அந்த காட்டுற விதம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. எப்படி ஒரு ஆபத்தான, எப்படி ஒரு துயரமான சம்பவத்துக்கு வரக்கூடிய மாதிரியான நிலைமை இல்லை. இப்படி கொண்டு விட்டுறீங்க. இந்த அன்பை நீங்க காட்டுங்க, வேற மாதிரியான இதை காட்டுங்க. ஒரு கட்டத்துல எங்களுக்கு ஒரு ஆபத்தான நிலையில நாங்க இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. உங்களோட அன்பு, இந்த அன்புக்காகத்தான் நாங்க இவ்வளவு உழைக்கிறோம். ஆனா நீங்க இந்த அன்பை காட்டுற விதம் எங்களுக்கு இப்படியான ஒரு ஆபத்தான நிலையில கொண்டு விடுது. அதனால இந்த கரூர் சம்பவத்தை நம்ம தனிப்பட்ட முறையில விஜய் அவர்கள் மேல நம்ம பார்க்கவே முடியாது. அவர் சம்பவத்துக்கு எல்லாருமே முக்கிய காரணமாக இருக்கிறோம். அதுலயும் ஊடகங்கள் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. அப்படி இந்த ஒரு சம்பவத்தை வச்சு யாரும் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியான விடயங்களை தெரிவிச்சிருக்கிறார் அஜித் அவர்கள்.